ஹே ஐயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபிலான்ங்கிற ஒரு மூவிய தான் பார்க்க போறோம். என்னடா ராஜு படம் பேரே ஒண்ணும் புரியலன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தரமான சம்பவத்த தான் இறக்கியிருக்கேன். அதாவது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நிறைஞ்ச ஒரு பிரிஷன் மூவிய தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம ஹீரோ வந்து அவனோட ஒய்ஃப், அவனோட குழந்தைகளோட ரொம்பவுமே சந்தோஷமா அவன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரான். அப்படி இருந்த வாழ்க்கையில ஒரு சின்ன விபரீதம் நடக்குது. அது மூலியமா அவன் ஜெயிலுக்கும் வந்து போயிடுறான். அப்படி ஜெயிலுக்கு போன நேரமா என்னன்னு தெரியாம, அந்த ஜெயிலுக்குள்ள பல மோசமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதாவது சம்பவங்கள்னா எந்த மாதிரி சம்பவம்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு 2 காட்டெருமையை மோத விட்டு நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஜெயிலுக்குள்ள வந்து வட கூட்டம் தென் கூட்டம்னு ஒரு 2 கூட்டம் இருக்குது. அதாவது 2 டீம் இருக்குது. அந்த 2 டீம்லயுமே ஒவ்வொரு தாளையுமே வந்து மோத விட்டு இந்த போலீஸ்காரங்க வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. அதுல செத்தாங்கன்னா அதுல சோழி முடிஞ்சதுதான். இப்படி யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அடிச்சான் பாத்தீங்களா, அவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஜெயில் தண்டனை வந்து விதிக்கப்படும். இது யாரு வேடிக்கை பார்க்கறதும் போலீஸ்காரங்க தான், ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கறதும் போலீஸ்காரங்க தான். இப்போ இந்த ஜெயில உள்ளவங்க எப்படிதான் வெளியே வருவாங்க, அதுல நம்ம ஹீரோ சிக்கிக்கிட்டு என்ன பண்ணாங்கிறத நம்ம பார்க்க போறோம். திரும்ப நம்ம ஹீரோ அவனோட குடும்பத்தோட சேர்ந்தானா இல்லையா, இல்ல எப்படி அதுல சர்வே பண்ணாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் வந்து போர்ட்டர். அப்படியே நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, இவ பேரு லாரா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப். அவங்க 2 பேத்துக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கு பாத்தீங்களா, இவன் பேரு மைக்கேல். இப்படி அவங்க எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே வந்து ஹீரோ கிட்ட கேக்குறா, இங்க பாருங்க ஒரு $650 வேணும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. என்னது $650 எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது, குழந்தைக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுக்க வேணாமா, உங்களுக்கும் சேர்த்து தான் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி ஓகே வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இழுத்து போட்டு ஒரு வேலையை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ என்ன வேலை பாக்குறான்னு பார்த்தோம்னா, இவனே ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்கான், அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க உள்ள எல்லாத்துக்குமே வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறான். நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு வந்ததும் ஒரு லெட்டர் மாதிரி அவன் ஒய்ஃப்ட்ட காமிக்கிறான். இதை பார்த்த லாராவுமே என்னாச்சு பேபி, என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நம்ம செய்யற பிசினஸ் வேற ரகமா போய்கிட்டு இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேரை வந்து வேலைக்கு வைக்க போறேன், அதனாலதான் இந்த லெட்டர் காமிச்சேன். இந்த லெட்டர் வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது, அதாவது நம்ம பிசினஸ் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். இதை பார்த்த லாராவுமே சந்தோஷத்தை அடக்க முடியாம அப்படியே ஹக் பண்ணியே லவ் வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இவங்க 2 பேருமே அப்படியே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரூமுக்குள்ள ஒரு விண்டோ ஓபன் ஆயிருக்குது. என்னடா விண்டோ ஓபன் ஆயிருக்குன்னு பார்த்தா, அப்போ கண்டிப்பா யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்கிறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்போ அவனோட ஒய்ஃப் கிட்ட லாரா கிட்டயுமே வந்து, இங்க பாரு நீ ரூமுக்குள்ள போயிரு, ரூம் வந்து லாக் பண்ணிக்கோ, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே அவன் கையில ஒரு பேஸ்கட் பேட்டை மட்டும் எடுத்துட்டு அவனுமே அப்படியே ரூமா தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ரூமுக்குள்ள இருந்து பயங்கரமா ஓடியாரான். இவனுக்கு என்னன்னே புரியல. நின்றான்ட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுறான். ஒரு கட்டத்துல இந்த திருடன் வீட்டு வாசலையுமே தாண்டி ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கையில வச்சிருந்தான் பாத்தீங்களா பேஸ்கட் பேட், அந்த பேட்டை வச்சு தலையிலே ஒரு போடு போடுறான். போட்டதுல அவன் அதே இடத்துல மயக்கம் போட்டே விழுந்துடுறான். இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா செத்துட்டானா என்னங்கிறது நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. சரி இவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்ட்டு அவன் கழுத்துல கை வச்சு பார்ப்போன்ட்டு அவனுமே கழுத்துல கை வச்சு பாக்குறான். ஆனா நாடி துடுப்பு எதுவுமே இல்ல. இதை பார்த்து இவன் மிரண்டே போயிடுறான். ஐயோ ஒருத்தனை கொன்னு போட்டோமா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு தலகாலு புரியாம இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்டயுமே வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருப்பா அவனை யார் அடிச்சா யாரு கொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனை எதுக்கு கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சாரி என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க வீட்டுக்குள்ள வந்து அவன் வந்தான், எங்க வீட்டுக்குள்ள திருடுறதுக்கு வந்தான், அதனாலதான் அவனை விரட்டிட்டு போனேன். விரட்டிட்டு போகும்போது யதார்த்தமா தற்காப்புக்காக தான் வந்து இந்த பேட்டை வச்சு வந்து அடிச்சேன், ஆனா அவன் சாவாங்கிறத கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்லப்பா அவனை தற்காப்புக்கு அடிச்சானாலும் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ அடிச்சிருக்க, அப்படிங்கும்போது நீ எதுவுமே பேச முடியாது, உன் மேல கேஸ் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இவங்க 2 பேருமே இருந்துகிட்டு, சார் அதை எப்படி கேஸ் போட முடியும் சார், இப்போ எங்க வீட்டுக்குள்ள என் குழந்தை இருந்துச்சு, என்னையோ குழந்தையோ ஏதாவது பண்ணிருந்தா எங்களை கொண்டுதானா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எங்க தற்காப்புக்காக தானே நாங்க பண்ணோம், அது யதார்த்தமா போயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் அந்த போலீஸ்காரன் கேட்கிற மாதிரி இல்ல. எம்மா நீ வீட்டுக்குள்ள வந்து அவனை கொண்டு இருந்தனா பிரச்சனை கிடையாது, உங்க வீட்டுக்குள்ள வந்தான் ஏதோ பண்ண வந்தான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீங்க வீட்டுக்கு வெளியே வச்சு கொண்டிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க எதுவும் பேச முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அந்த போலீஸ்காரருமே. அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. அப்படியே அந்த போலீஸ்காரங்களுமே நம்ம ஹீரோவை வந்து ஜெயிலுக்கு அப்படியே கூட்டி போறாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள போனதுமே வந்து எல்லாத்தையுமே பின்னாடி நிக்க வச்சு எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. செக் பண்றது மட்டும் இல்லாம கைரேகையா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜெயிலோட ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்களுமே வந்து ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சிருக்காங்க எல்லாத்தையும், அதாவது எல்லா கைதிகளையும் அப்படி நிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க ஒருத்தன் குண்டை இருக்கான் பாத்தீங்களா, இவனுமே அப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறான். எதுக்கு அடிக்கிறாங்கிறது நம்ம ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. இப்ப நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனும் போட்டு பொலன்னு பொழந்து கழுத்தை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இதை பார்த்த போலீஸ்காரங்க எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க யாரும் இந்த மாதிரி சண்டெல்லாம் போடக்கூடாது, எல்லாருமே வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே தனித்தனி ஜெயில அடைச்சதும் இல்லாம நம்ம ஹீரோவுமே அப்படியே தனியா கூட்டி வந்து இவனையுமே வந்து ஒரு தனி ஜெயில வந்து அடைக்கிறாங்க. அங்க இவன் மட்டும் பார்த்தோம்னா இவனுக்கு முன்னாடி
நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுமே சொல்றாங்க, என்ன தம்பி புதுசா ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. சரிப்பா, நீங்க வரதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சனிக்கிழமையும் புதன்கிழமையும் பெட்டை வந்து நீ கிளீன் பண்ணணும், இங்க வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க உள்ள கைதிகளுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வேற என்ன சொல்லுவான், தலையத்திலே ஆட்டிட்டு அவனுமே போய் உட்காந்துடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் லாரான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வந்துடுறான். இப்ப ரெண்டு பேருமே எதிரெதிர உட்காந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்படியே போன் எடுத்து போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எடுத்ததுமே நம்ம ஹீரோ முகத்துல காயத்தை பார்த்துட்டு, என்னாச்சு உன் முகத்துல காயம் இருக்குது, வரும்போது நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லப்பா வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் அந்த காயம், மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன், உன் குழந்தை மைக்கேலும் நல்லா தான் இருக்கான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ பாத்துரு, நீ வெளியே வர வரைக்கும் நான் வந்து உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன், இது எல்லாமே எதிர்பாராத நிலையில தான் நடந்தது, இதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, நான் இன்னொரு லாயர் வந்து கூப்பிட்டுருக்கேன், அவங்க வந்து உன்னை வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லாராவுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் பாத்து இருந்துக்கிறேன், வெளியே உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்படியே போயிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே அப்படியே தனியா ஜெயில இருந்துகிட்டு இருக்கும்போது அவனை சந்திக்கிறதுக்கு ஒரு லாயருமே வராங்க. லாயர் வந்ததுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாருப்பா, எதனால நீ ஜெயிலுக்கு வந்திருக்க, என்ன காரணம், நீ என்ன பண்ணிட்டு வந்த இப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொஞ்சம் கிளியரா சொல்லு, அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேம் இங்க பாருங்க, எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு திருட வந்தான், நைட் நேரத்துல வந்தான், என் குழந்தையும் என் மனைவி ஏதோ பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நான் வந்து வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், வீட்டுக்குள்ளதான் இருந்தான், என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல, திடீர்னு என்னை தள்ளி விட்டுட்டு ஓடுனான், பயத்துல நான் ஒரு கட்டையை எடுத்து அவன் மேல அடிச்சேன், தற்காப்புக்காக தான் அடிச்சேன் தவிர அவனை சாகணுங்கிறதுக்காக நான் அடிக்கல, ஆனா அடிச்சதுல அவன் செத்து போயிட்டான், இதுக்கு ஏன் மேல என்ன மேம் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரிப்பா நீ என்னதான் இருந்தாலும் அவனை அடிச்சு கொன்னுட்ட, அதுவும் இல்லாம வீட்டுக்கு வெளியே அடிச்சிருக்க, அதனால இது பிரச்சனை தான், இது வந்து கேஸ் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த கேஸை போக வைக்கணும்னா ரொம்ப காசு செலவழியும், இந்த கேஸை எடுத்து நடத்துற ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்களுக்கு ஒரு $1 மில்லியன் கொடுத்தோம்னா கேஸ் வருஷத்தை வந்து குறைப்பாங்க, கேஸே இல்லாமலாம் ஆக்க மாட்டாங்க, ஏன்னா நீ பண்ற கொலை கேஸுக்கு 9 வருஷம் சிறை தண்டனை, அதை வந்து 3 வருஷமா ஆக்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவுக்குமே வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. சரி ஓகே மேம், நான் வந்து உங்களுக்கு $1 மில்லியன் வந்து நான் ரெடி பண்றேன், என் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு கொடுப்பா, என்ன எப்படியாவது வந்து வருஷத்தை குறைச்சு நான் எப்படியாவது வெளியே வர மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிடுறான். அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னொரு வேற ஒரு பிரிசன் இருக்குது. அந்த பிரிசன்ல பார்த்தோம்னா அதாவது ஜெயில வந்து பயங்கரமா வந்து கைதிகளோட ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த ஜெயில ஃபைல் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறதா இருக்கட்டும், அந்த ஜெயில உடைக்கிறதா இருக்கட்டும், தரமட்டமா ஆக்குறாங்க எல்லாத்தையும். அந்த ஒரு போராட்டத்திலையும் வந்து ஒருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் பேர் வந்து ஸ்மித், இவன் தான் நம்ம ஹீரோக்கு வந்து முழுக்க முழுக்க உதவி பண்ணி அவனை வெளியே வர வைக்கிறதே, ஆக்சுவலா நம்ம ஹீரோ கண்டி உயிரே கொடுப்பான்னு சொல்லலாம். இவன் இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நான் ஸ்மித்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனை மட்டும் தனியா ஒரு கூண்டுல வந்து அடைச்சு போட்டுருக்காங்க. இவனை பாக்குறதுக்குமே வந்து ஒருத்தர் வந்திருக்காரு பாத்தீங்களா, இவன் வந்து நம்ம ஸ்மித்தோட ஃப்ரெண்டு, அதாவது உயிர் நண்பன், இவனுமே எப்படியாவது ஸ்மித்தை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவனுமே வந்திருக்கான். இவன் பேர் கார்டன். ஆக்சுவலா இவனுமே வந்து ஸ்மித்திட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இங்க பாரு ஸ்மித், நீ எப்படியாவது வெளியே வந்துரு, நான் உன்னை வெளியே வர வைக்கிறேன், ஏதாவது பண்ணலாம், ஏதாவது பண்ணி வெளியே வர வைக்கிறேன், நீ இப்படியே இருக்காத ஸ்மித், நீ என்னோட உயிர் நண்பன், அதுக்காண்டி உன்னை சாதாரணமாலாம் விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்மித் எதுக்காக உள்ள இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கதையை கேட்டோம்னா அதுவே ரொம்ப பெருசா போகும், அது இன்னும் வர வர பார்ப்போம். அப்ப ஸ்மித்துமே சொல்றான், இங்க பாரு என்னால வெளியே வர முடியாது, எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, என் குழந்தை பேரு மரியான்னு உனக்கு தெரியும், என் குழந்தைக்கு நேத்தோட 27 வயசு ஆக போகுது, ஆனா என் குழந்தை வந்து இல்ல, இப்ப உயிரோடயே இல்ல, அதுவும் இல்லாம ஜெயிலுக்கு வெளியா இருக்கட்டும் ஜெயிலுக்கு உள்ளேயா இருக்கட்டும் 1617 கொலை பண்ணிருக்கேன், என்னை யாரும் வெளியிட மாட்டாங்க, எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் வெளியும் வர மாட்டேன், என் குழந்தை என் மனைவி இல்லாத இடத்துக்கு நான் வெளியே வந்து நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு எனக்கு இதுவே பெட்டர், இங்கே சாவு வந்தாலும் நான் சந்தோஷமா சாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்மித்தோட ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்கான். சரி இவன் வெளியே வர மாதிரி இல்ல போல அப்படின்ட்டு, சரி நான் அப்பக்கப்ப உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறாங்க. இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அந்த லாயர்னு சொல்லி பாத்தீங்களா, அவளுமே வந்துடுறா. வந்ததுமே ஆப்போசிட்ல ரெண்டு பேருமே போன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த லாயருமே சொல்றான், இங்க பாருங்க நீங்க $1 மில்லியன் கொடுக்கறதா வந்து நான் சொன்னேன், அவங்களுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க வந்து நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு வரணும், அப்போ நாளைக்கு எதுவும் பேசாதீங்க, நீங்க அமைதியாவே இருங்க, அவங்க கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, பொய் எதுவும் சொல்லிடாதீங்க, நீங்க நடந்ததை மட்டும் சொல்லுங்க, அவங்க வந்து உங்களுக்கு தண்டனையை வந்து குறைச்சி 3 வருஷமா கொடுப்பாங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நாளைக்கு பயப்படாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போயிடுறா. இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே வந்து கோர்ட்ல உட்காந்துருக்கான். கோர்ட்ல உட்காந்துருக்கும் போது ஜட்ஜுமே சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் அடிச்சிருக்கீங்க, ஆனா தற்காப்புக்கு அடிச்சிருக்கிறத ஒத்துக்கிறேன், ஏன்னா உங்க வீட்டுக்குள்ளதான் திருட வந்திருக்கான், அப்படிங்கும்போது நீங்க தான் உங்க ஃபேமிலியை காப்பாற்றணுங்கிறனால நீங்க தான் பண்ணீங்க, அதை வந்து இந்த நீதிமன்றம் ஒத்துக்கும், ஆனா நீங்க கொலை பண்ணனால உங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறேன், அதுவும் மாநில சிறை தண்டனை தான், அதனால நீங்க பயப்பட வேணாம், நீங்க வந்து பார்த்து இருந்துட்டு உங்க ஃபேமிலியோட அடுத்து நல்லா சேரணுங்கிறத நான் வந்து வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே ஓரத்துல கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் நம்ம ஹீரோவோட பையன் மைக்கேல்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப கண் கலங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு புருஷன் இல்லாத வீட்டுல ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் சர்வே பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது ஹஸ்பண்ட் இல்லாத மனைவி கிட்ட கேட்டா தான் தெரியும், அவ்வளவு ஒரு கஷ்டம். இவங்களுமே
இவங்களுமே அதை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன, நம்ம ஹீரோவுமே வந்து இன்னொரு ஜெயிலுக்கு, அதாவது வேற ஒரு ஜெயிலுக்கு கூட்டி போறதுக்காண்டி நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, இவங்க கூட நிறைய கைதிகள் எல்லாருமே வந்து ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு மொட்டையன் உட்காந்துருக்கான் பாத்தீங்களா. இவன் பேர் வந்து ஜாக்கு. ஹே ப்ரோ, என்ன ஜெயிலுக்கு புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆமா, நான் ஜெயிலுக்கு புதுசு தான், இப்பதான் வந்து ஜெயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, பயப்படாத, நான் இருக்கேன், இந்த என்னோட தோழர் வந்தா இருக்கா, அவர் பத்தியா என் ஃப்ரெண்டு மீசக்காரரு வெள்ளக்காரரு, அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான், இங்க எல்லாருமே ஒரே டீம் தான், நீ பயப்படாம உட்காந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கான். இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி திரும்பவும் கேஸ் ஆகி போச்சுன்னா என்ன பண்றேன்னு தெரியாம அமைதியாவே இருக்கான். இப்ப இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு கார்ல ஒரு குட்டி பையனையும் அவங்க அப்பாவும் தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க அப்பா தான் வந்து இப்ப நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போறான் பாத்தீங்களா, அந்த ஜெயிலோட அதிகாரினே சொல்லலாம். அதாவது இவன் பேர் வந்து ஜாக்சன். இவங்களுமே அப்படியே காரை மெதுவா போய் நிப்பானதும் அந்த குட்டி பையனுமே வந்து அங்க யாரையோ பார்த்துட்டு மறைகிறான். என்னடா அவனை என்னாச்சு, எதுக்கு மறைகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா அங்க ஒருத்தி நிக்கிறா பாத்தீங்களா, இவ வந்து என்ன அடிப்பா, இவ கூட சேர்ந்து போராடுறதே வேலையா போச்சு, அம்மா சாமி எனக்கு வேணாம்ப்பா, நான் போறேன்பா, வீட்டுக்கே போவேன்பா, வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அவளா, அவனடா உன்னை விட மூத்தவ மாதிரியே இருக்குது, இவ கூட சேர்ந்து போராட உண்டாம், அவனை திரும்ப வீட்டுக்குலாம் வரக்கூடாது, போய் ஜாலியா விளாடு போராடு, அப்படின்னா தான் திரும்ப உன் பக்கம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுமே, அதாவது ஜாக்சனுமே வந்து சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஜாக்சனுமே வந்து கிளம்பிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் அந்த கைதிகள் எல்லாரும் வந்து பஸ்ல போய்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இப்படியே நம்ம ஹீரோக்கு பின்னாடி உள்ள மொட்டையினுமே வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மொட்டையினுமே வந்து ஒரு மீசக்காரன்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் வந்து சாம்சன். இவனுமே வந்து அவன் ஃபேண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன கத்தியை வந்து எடுக்கிறான். இந்த கத்தி எடுத்த செகண்ட் இவங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா. இவங்க 2 பேர் திடீர்னு எழுந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பஸ்ல உள்ளவங்களுக்கு என்னன்னே புரியல, ஒன்னும் புரியல. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாம்சன் சொன்ன பாத்தீங்களா, அவன் கையில உள்ள கத்தி எடுத்து அவன் பக்கத்துல ஒருத்தன் மொட்டையை உட்கார்ந்துருப்பான். அவன் கழுத்திலே சதக் குத்தி அவன் அந்த இடத்துல சாகடிச்சிடறான். இந்த சாம்சன் இருக்கான்ல, இவன் வந்து சாகடிச்சது போதாதுன்னு சொல்லிட்டு அந்த குத்துன கத்தி எடுத்து நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த ஜாக் ஒரு மொட்டையை உட்கார்ந்துருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன்கிட்ட கூட்டு போயிடுறான். அந்த மொட்டையை என்ன பண்றானா, கத்தியை நல்லா தடவி அவன் கையில வச்சுக்கிறான். இப்போ இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்கு, சும்மா இருப்பாங்க. அந்த பஸ்ல உள்ள போலீஸ்காரங்களுமே அந்த ஜெயிலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க, 45 பேர் உள்ள பஸ்ல ஒரு கொலையை பண்ணிட்டாங்க, நாங்க ஜெயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம், எல்லாருமே ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பஸ் ஜெயிலுக்கு போனதுமே வந்து எல்லா போலீஸ்காரங்களும் ரெடியா இருக்காங்க, இவங்க எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறதுக்காண்டி. அதுல ஒரு அதிகாரின்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, ஜாக்சன். இவனுமே வந்து அந்த போலீஸ்ல ஹெட்டா தான் வந்து இருக்கான். அவனுமே பஸ்ஸுக்குள்ள வந்து பாக்குறான், என்னடா இப்படி பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. இப்போ அந்த பஸ்ல உள்ளவங்க எல்லாத்தையுமே கீழே இறக்கி அப்புறப்படுத்திடுறாங்க. இப்போ அந்த பஸ்ல வந்து ஒரு மொட்டை இருக்கான்னு சொல்லி பாத்தீங்களா, அந்த மொட்டையை என்ன பண்றான், அவன் இருக்கிற கத்தி எடுத்து நம்ம ஹீரோ ஒரு சேர்ல உட்காந்துருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு கீழே போட்டுறான். இதை பார்த்த போலீஸ்காரங்களுமே நம்ம ஹீரோவை பிடிச்சி பின்னாடி நிக்க வச்சு, இங்க பாரு நீ தானே அவனை கொன்ன, கத்தி உன் சேர்க்கடியில தான் கிடந்துச்சு, நீ என்ன பண்ண அவனை, எதுக்காட அவனை கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. சாரி என்ன நம்புங்க, நான் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, அந்த கத்தி என் கீழே இருக்கிறது கூட எனக்கு தெரியாது, அவங்க உள்ளதான் சண்டை போட்டு இருந்தாங்க, பசுக்குள்ள சண்டை போட்டு இருந்தாங்க, யாரு குத்துறாங்க கூட எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இது எதையுமே இந்த போலீஸ்காரங்க நம்ப மாட்டேங்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, விறுவிறுன்னு போயிட்டு தனி ஜெயில வந்து அடைச்சு போட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோ மட்டும் தனியா தான் இருக்கான். ஒரு 2-3 பேர் இருந்தாலும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது ஒன்னும் தெரியாது, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்ப தனியா வேற இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எக்ஸ்ட்ரா கேஸ் ஏதாவது போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இங்க பாருங்க சார், எனக்கு 3 வருஷம் தான் சிறை தண்டனை, இதுக்கு மீறி நான் எதுவும் பண்ணக்கூடாது சார், பண்ணா எக்ஸ்ட்ரா கேஸ் ஆகி போயிடும், நான் எனக்கு ஃபேமிலி இருக்கு சார், நான் எதுவும் பண்ணல சார், என்ன நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ விசாரிக்கிறதுக்காக இவனையுமே கூட்டி போய் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல உள்ள போலீஸ் அதிகாரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே எடுத்ததுமே இங்க பாரு, அந்த பஸ்ல உள்ளவனை நீ கொல்லலங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனா பஸ்ல யாரு கொன்றுப்பாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஆனா யாருமே வந்து அவன் மேல சாட்சி சொல்ல மாட்டேங்காங்க, நீ யாரு கொன்னாங்கிறது தயவு செய்து சொல்லு, நான் உன்னை பாத்துக்கிறேன், உன்னை பாதுகாப்பா வச்சிருப்போம், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்கன்னா, அவனுமே சொல்லியிருப்பான், இங்க பாரு இங்க நடக்கிறத வந்து போலீஸ்காரங்க உன்னை கூப்பிட்டு கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா உன்னை இந்த ஜெயிலே வந்து கொன்னுரும் அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சிருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, நீ என்ன வேணாலும் கேட்டு போய்க்கோ, நான் அமைதியா தான்டா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுமே அமைதியா இருக்காங்க. இவனுங்களும் கேட்டு பாக்குறாங்க, ஆனா இவங்க சொல்ற மாதிரியே கிடையாது. சரிப்பா இதுக்கப்புறம் உன் இஷ்டம், என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு 2 எரும மாட போட்டி போட்டு விட்டு போலீஸ்காரங்க பாப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் நடக்க போகுது. அதே மாதிரி ஒரு கேட்டை திறந்து விடுறாங்க. கேட்டை திறந்து விட்டதுமே 2 கருப்பைங்க மாடு மாதிரி இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இவங்களுக்கு ஆப்போசிட்ல 2 வெள்ளைக்காரங்க, அவங்களும் மாடு மாதிரி தான் இருக்காங்க. இவங்க 2 பேத்தையும் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேல. அதாவது இது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜெயில பொறுத்தளவு 2 பிரிவு இருப்பாங்க. அதாவது தென் கூட்டம் வட கூட்டம்னு 2 டீமா வந்து இருப்பாங்க. இப்படி அதாவது நார்த் டீம் சவுத் டீம்னு 2 பிரிவா இருப்பாங்க. ஒன்னு கருப்பைங்களா இருப்பாங்க, இன்னொன்னு வெள்ளைக்காரங்களா இருப்பாங்க. இப்படிதான் இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவனுமே வந்து தனி சிறையில போடணும்னு சொல்லிட்டு இவனையுமே வந்து தனி சிறைக்கு கூட்டி போறாங்க. அப்படி கூட்டி போகும்போது 2 பக்கமும் வந்து மாடு மாதிரி ஒவ்வொரு சிறையிலையும் ஒருத்தன் தான் இருக்கான், மாடு மாதிரி இருக்கான். என்னடா இதுக்குள்ள கொண்டு வந்து அடைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவும் கொண்டு
போயிட்டு அவனையும் தனி ஜெயில வந்து போடுறாங்க. உள்ள போனதுமே இங்க பாரு தம்பி, உள்ள போனதும் திரும்பி நின்னுக்கணும், திரும்பி நின்னுக்கிட்டு உன்னோட கையை மட்டும் பின்னாடி தரணும், நாங்க கை விலங்க வந்து அவுத்து விட்டுருவோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோவும் போய் பண்றான். அவனுக்கு கை விலங்க அவுழ்த்ததுமே நீ தள்ளி போ, நாங்க இதை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுமே லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுமே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு போலீஸ்காரன் கொரியாவில இருந்து போலீஸ் வேலையை விட்டுட்டு இப்போ இந்த பிரிசன்ல, அதாவது இந்த ஊர்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பான் போலீஸா, அதாவது வார்டனா வந்து ஜாயின் பண்ணிருப்பான். அதையுமே ஜாக்சனா இருக்கட்டும் இன்னும் நிறைய போலீஸ்காரங்க எல்லாம் வந்து விசாரிச்சு அவனையுமே வந்து ஏத்துக்கிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்க இந்த ஜெயில வந்து வார்டனா இருக்கலாம், நீங்க வந்து பிரிசன்ல வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்குமே வந்து அரசு வேலை கொடுத்துட்றாங்க. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு 2 போலீஸ்காரங்க வந்து தம்பி உன்னை வந்து செக் பண்ண போறோம், நீ ட்ரெஸ் எல்லாமே கழட்டிட்டு உடம்பு ஃபுல்லா காமிக்கணும், எங்கேயாவது வந்து ஏதாவது கத்தி வச்சிருக்கேன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவுமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டினதுக்கு அப்புறம் ஆயுதம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு திரும்ப ஒரு இடத்துக்கு கூட்டி போறாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 2 பேரை வந்து சண்டை போட விட்டு வேடிக்கை பார்ப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டி போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போனதுமே அங்க சுத்தி உள்ளவங்க நம்ம ஹீரோவையே துருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல எப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் யாராவது சண்டை போடணும், அதாவது வடக்கு தெற்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 2 டீம்ல இருந்து ஒருத்தன் சண்டை போடணும். இவங்க 2 பேர் சண்டையில யாராவது ஒருத்தால சத்தியே ஆகணும் அடிச்சு, அப்படி சாகலன்னா இந்த போலீஸ்காரங்க கண்ணை வச்சு சுற்றுவாங்க. அப்படி ஒரு 2 பேர், அதாவது வடக்கு தெற்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 2 பேர் வந்து சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது இவங்க சரிபட்டு வர மாட்டாங்கன்னு தெரிஞ்ச அந்த போலீஸ்காரங்க, அதாவது மேல இருந்து இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்களுமே வந்து அவங்கிட்ட உள்ள கன் எடுத்து இவங்க 2 பேர் வயிற்றுலயுமே டப்புன்னு சொல்றாங்க. இந்த கன்னுல உண்மையான புல்லட்லாம் கிடையாது, இவங்க வச்சிருக்கிறது வேற ரகமான புல்லட். அந்த புல்லட் வந்து போய் அடிச்சோம்னா உடம்புக்குள்ளலாம் பாயாது, அடிச்சு அவங்களுக்கு வலியை வேணா உண்டாக்கும், அந்த மாதிரி ஒரு புல்லட் தான் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதை வச்சுமே சுட்டு போட்டதுக்கு அப்புறம் அதுல கருப்பர் ஒருத்தன் சண்டை போட்டிருப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து சொல்றான் ஜாக்சன் உனக்கு இதுதான் பொழுதுபோக்கா, எங்களை சண்டை போட வச்சு உனக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படி இப்படின்ட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த ஜாக்சன் சும்மா இருப்பானா, அவனை மட்டும் தனியா இழுத்துட்டு வந்து ரூமுக்குள்ள வச்சு வெளுன்னு வெளுக்கிறான். நீ ஏன்டா நீ என்னையே கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறான். அவனை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனையுமே வந்து ஜெயிலுக்குள்ள கூட்டி போறாங்க. கூட்டி போனதுமே வந்து ஜெயில உள்ளவங்க எல்லாருமே பாக்குறான், என்னடா இவனை இப்படி அடிச்சு போட்டாங்க போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. அது போதாதுன்ட்டு இந்த ஜாக்சன் போலீஸ்காரன் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம அடி எப்படி இருக்கிறது இந்த கைதிகளுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோட ஒய்ஃப் லாராவுமே வந்து வரா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காண்டி. அப்படி பார்க்க வரும்போது செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க, ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது லைட்ல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் உள்ளாடைகள் தான் போட்டிருக்கேன், மத்தபடி வேற எதுவும் என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி வாங்க உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே செக் பண்றாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவளுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறதுக்கு போயிட்டா. இப்போ இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் நல்லா இருக்கேன், உன்னை பாக்குறதுக்கே 3 மாசம் ஆச்சு, உன்னை 3 மாசமா பார்க்க விடல, அதுதான் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், சாரி என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சரி உனக்கு உள்ள எப்படி இருக்குது, ஜெயிலுக்குள்ள உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கறா. இல்ல என்ன மன்னிச்சிரு, இப்போதைக்கு ஜெயிலுக்குள்ள நடக்கிறத உன்கிட்ட சொல்ல முடியாது, இங்க ரொம்பவுமே கொடூரமா நடந்துகிட்டு இருக்குது, அதை இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு லாராவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு மைக்கில நல்லா பாத்துக்கோ, காசுக்கு வந்து நீ என்ன பண்றனா, நம்ம கல்யாணம் முடிச்சப்போ உங்க அம்மா திருமண தொகையா நமக்கு எதுவுமே கொடுக்கல, அதை வாங்கி கொஞ்ச நாள் சர்வே பண்ணு, நான் வெளியே வந்துருவேன், அதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவளுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்கிற ஜெயிலுக்கு வந்து ஒரு வண்டி வருது பாத்தீங்களா. இந்த வண்டியில இருந்து யாரை இறக்கி கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்மித்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவனை தான் கூட்டி வராங்க. அவனையுமே கூட்டி வந்து எங்க அடைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்கிற கரெக்டா அதே ஜெயில தான், அதே ரூம்ல தான் அடைக்கிறாங்க அந்த ஸ்மித்தையும். ஆக்சுவலா ஸ்மித்தை பத்தி சொல்லணும்னா ஒரு பயங்கரமான குலகாரன், ஏகப்பட்ட பேர் கொண்டிருக்கான், அதாவது 1617 பேர் கொண்டிருப்பான்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா. அதனால இவன் எல்லா ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான், எல்லா ஜெயிலையும் எல்லாத்துக்குமே வந்து இவனை தெரியும். அதாவது ஜெயிலுக்கே வந்து தலைவன் சொன்னா நம்ம ஸ்மித் மட்டும்தான். இவனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நார்மலா பேசுவான், நார்மலா பழகுவான் நம்ம ஹீரோ அவன்கிட்ட, அதாவது ஸ்மித்திட்ட. இப்போ ஸ்மித் நம்ம ஹீரோ இருக்கிற ஜெயிலுக்குமே வந்ததும் இங்க பாரு எனக்கு இப்படிலாம் இருந்தா பிடிக்காது, இந்த பெட்டை கிளீன் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஸ்மித் சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்து எதுவுமே நினைக்காம அவனுமே வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறான். கிளீன் பண்ணி கொடுத்ததுமே ஸ்மித்துக்கு வந்து புரிஞ்சு போயிருது இவன் வந்து நார்மலான வந்தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிருது. இப்ப ஜெயில இருந்து அந்த சண்டை போடுற இடம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்குமே வந்து ஸ்மித்தும் நம்ம ஹீரோ இவங்க 2 பேருமே வந்து போறாங்க. அப்படியே ஸ்மித்தை பார்த்ததுமே எல்லாருமே பயந்துகிட்டு ஸ்மித்திட்ட வந்து கை கூட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்கான்ல, நம்ம ஹீரோ பஸ்ல வரும்போது ஜாக்குன்னு ஒருத்தன், அதாவது மொட்டையன் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லி பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு அந்த மொட்டையனோட ஃப்ரெண்டு கூட வந்து நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுமே இவங்க 2 பேருமே, அதாவது நம்ம ஹீரோ ஸ்மித் இவங்க 2 பேருமே வந்து அவங்களோட ரூமுக்குள்ள வந்து
போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவுமே வருத்தத்தோட அவனோட ஃபேமிலி போட்டோ, அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் லாரா, அவனோட பையன் மைக்கேல் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த ஸ்மித்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே என்னாச்சு, என்ன போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கான், எங்க போட்டோவை கொடு அப்படின்ட்டு போட்டோவையுமே வாங்கி பாக்குறான். இந்த போட்டோவை பார்த்ததுமே நம்ம ஸ்மித்துக்கு ஒரு மரியாங்கிற ஒரு சின்ன பொண்ணும் அவனோட ஒய்ஃபும் இருந்திருக்குது. அந்த போட்டோ வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் வருது இவனுக்கு, பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஆக்சுவலா இந்த ஸ்மித்தோட ஒய்ஃபும் குழந்தையும் இப்போ உயிரோடய கிடையாது, அதான் பழைய ஞாபகம்லாம் வருது. அதையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது என்னோட மரியா என்னோட ஒய்ஃப் பாக்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு போட்டோயுமே கொடுத்துட்டு அவனுமே அப்படியே ஒரு இடத்துல உட்கார்றான். உட்கார்ந்ததுமே நம்ம ஹீரோ கேட்கிறான், இங்க பாருங்க, நீங்க வந்ததுமே வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ஜெயில பத்தி சொல்லுங்க, எதுக்கு கை கொடுத்தீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே அவங்கள தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஸ்மித்துமே சொல்றான், இவங்களை எல்லாத்தையுமே எனக்கு தெரியும், நல்லா ஜெயில பத்தி ஒன்னு புரிஞ்சுக்கோ, இந்த ஜெயில பொறுத்தளவு 2 டீமா இருக்காங்க, கருப்பர்கள் வெள்ளையர்கள் 2 டீமா இருக்காங்க, இவங்களை சண்டை போட விட்டு தூண்டி இவங்களை சண்டை போட விட்டு பாக்குறது தான் இந்த போலீஸ்காரங்களோட வேலையே, நம்ம தான் கரெக்டா இருந்துக்கணும், பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஸ்மித் இவங்க எல்லாருமே வந்து அந்த சண்டை போடுவாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே அந்த மொட்டையன் ஜாக் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விறுவிறுன்னு ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்து வந்துட்டு மூஞ்சிலே ஒரு போடு போடுறான். போட்டதுலேயே நம்ம ஹீரோவை போட்டு அடி அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அடங்கொப்பத்தா என்னடா அடிக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோவும் பொலன்னு பொலகிறான், மூஞ்செல்லாம் அடிச்சு கிழிச்சு விடுறான் நம்ம ஹீரோ. இப்போ மேல உள்ள போலீஸ்காரன் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது புதுசா ஒருத்தன் சேர்ந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஜாம் அந்த மொட்டையன், அவனுமே வந்து சார் இவங்க சண்டை போட்டு இருக்காங்க, இவங்களை சுடணும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சுடுறதுதான் சுடுற, இந்த கண்ணுல சுடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கண்ணை கொடுக்குறான். இதுக்கு அந்த மொட்டையுமே வந்து சார் இந்த கண்ணுல சுடக்கூடாது சார், இது ஒரு உண்மையான கண்ணு சார், இது நம்ம போலி கண்ணில் தான் இவங்களை சுடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்து அந்த ஆபீசர் ஜாக்சனுமே வந்து அடங்கொய்யால நீ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்து நம்ம ஹீரோ ஒருத்தன் கூட சண்டை போட்டுருப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனோட காலிலே வந்து பொட்டுன்னு சொல்றான். அவ்வளவுதான், ஆளுக்கு படுத்துறாங்க அப்படியே கீழே. இப்போ இந்த சண்டை முடிஞ்சு எல்லாருமே அவங்க ஜெயிலுக்கு வந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த கொரியால இருந்து புதுசா ஒருத்தன் ஜேமுன்னு ஒரு போலீஸ்காரன் வந்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாப்ல ஜாக்சனு. இங்க பாரு, நீங்க வேலை பாக்குற, நான் தான் ஆபீசர், நான் சொல்றதா நீ கேட்கணும், எதுல சுடுன்னு சொன்னா அதுல சுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனையுமே ரொம்பவுமே திட்டுன்னு திட்டிட்டு அந்த ஒரு ஜாக்சனுமே வந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவுமே ஜெயில இருப்பான்ல, அவனுமே வந்து ஸ்மித்திட்ட கேட்கறான் எதுக்கு அவங்க உண்மையான துப்பாக்கியில சுட்டாங்கன்னு கேட்கும்போது அப்ப ஸ்மித்துமே சொல்றாரு, நீ கேட்க வேண்டிய கேள்வியே அது கிடையாது, ஏன் ஒன்ன சுடலன்னு கேளு, அப்ப நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோவுமே கேட்கறான், கேட்டதுக்கு இந்த ஜெயிலுக்கு வெளியே சமூக விதிகள் வேற மாதிரி இருக்கும், ஆனா ஜெயிலுக்குள்ள வந்துட்டுனா இவங்க என்ன விதிச்சிருக்காங்களோ அதுதான் நம்ம தலையெழுத்து, இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம பண்ணணும், அதுபடி பண்ணலாம், இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படியே ஒவ்வொரு நாள் கடந்து 234 நாள் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அவனோட ஒய்ஃபும் அவனோட குழந்தை மைக்கேல் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. இப்போ மைக்கேலுமே அவனோட அப்பாவை பார்த்ததுமே ஹாய் டேட், என்ன டேட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி செம்மையா கேட்பா. அது வீடியோவை பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கேட்கறான், செல்லமே நான் நல்லா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாராவோட பேசிக்கிட்டு இருக்கும்போது லாராவுமே சொல்லுவா, இங்க பாரு இவனை வந்து ஸ்கூல்ல வேற சேர்க்கணும், அதுக்கும் வந்து காசு கட்டணும், பீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு தற்காலிகமா ஒரு வேலை கூட கேட்டா வேலையும் எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே சொல்றான், சரி நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேன்ல, நீ என்ன பண்ற, நம்ம வீடா இருக்கட்டும் டாக்டரியா இருக்கட்டும் எல்லாத்தையும் வித்துரு, நம்ம செய்யற பிசினஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் வித்துரு, பிரச்சனை கிடையாது, சம்பாதிக்கிறது நம்ம எப்பனாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா உன்னோட வாழ்க்கை இவனோட படிப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நீ வந்து எல்லாத்தையுமே வித்துட்டு நீ சந்தோஷமா இரு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இரு, நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு லாராவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே கிளம்பிடுறா. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க அந்த சண்டை போடுற இடம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை நடக்குது, பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து போட்டு பொலன்னு பொழக்கிறான் ஒருத்தனை. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மேல கொரியா போலீஸ் ஒருத்தன் சொன்ன பாத்தீங்களா, அவன்கிட்ட ஜாக்சனுமே வந்து அவங்க நெஞ்ச பார்த்து சுடு, இப்ப சுடு, இதுல சுட்டா சாக மாட்டாங்க, இதுல சுடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுமே சுட்டதுமே எல்லாருமே படுத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அடுத்த நாள் வராங்க. இப்படி வரும்போது அந்த ஒரு மொட்டைன்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா ஜாக், அவனுமே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கறான், இப்ப எப்படி இருக்குது இந்த ஜெயில பத்தி கொஞ்சமாவது உணர்றையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். அப்போ இந்த மொட்டையனுமே வந்து கொஞ்சமா ஏத்தி விட்டுட்டே இருக்கான் நம்ம ஹீரோவை, இங்க பாரு இன்னைக்கு நீ அவன் கூட சண்டை போடணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, நீ என்னையே ஏத்தி விட்டுட்டே இருக்கையே, என்னையே சண்டை போடுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஒரு நாள் கூட எவன் கூடயும் சண்டை போட்டது நான் பார்த்ததே இல்லையே, வேணும்னா நீ போயிட்டு சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே போயிடுறான். இதுல அந்த மொட்டையை வெறுப்பானவன் அவன் கூட இருந்த ஒரு 4-5 பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை பொலன்னு பொழக்கிறாங்க, வச்சு செஞ்சு விடுறாங்க, அடினா அடி பயங்கரமா அடி பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த போலீஸ்காரங்களுமே வந்து புகை குண்டை போட்டுறாங்க. இதை பார்த்த ஸ்மித் நம்ம சும்மா இருப்பானா, அதான் ஜெயிலுக்குள்ள இருந்து ஸ்மித்துக்கும் ஹீரோவுக்கும் கொஞ்ச நாள் பழக்கம் இருந்தாலும் என் நண்பனே அடிப்படையான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மித்து போயிட்டு எல்லாத்தையுமே தூக்கி வெளுன்னு வெளுத்து விடுவான் பாருங்க, பயங்கரமா இருக்கும் இந்த ஃபைட்டை பார்க்கும்போது. இப்ப போலீஸ்காரங்க மேல இருந்து கண்ணை காமிச்சது எல்லாரும் படுத்துருவாங்க. படுத்ததுமே அந்த மொட்டைன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மொட்டையுமே வந்து ஸ்மித் யாருன்னே தெரியாம ஸ்மித் எவ்வளவு பெரிய
ஆளுன்னு தெரியாம ஸ்மித்தை பார்த்துட்டு, இங்க பாரு தம்பி, உனக்கு பின்னாடி ஒரு கண்ணு இருக்கட்டும், ஏன்னா உன்னை எப்ப வேணாலும் நாங்க கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி படுத்துக்கிட்டு சொல்றான். ஆக்சுவலா ஸ்மித்தை பத்தி எதுவுமே தெரியாம எவ்வளவு கொலை பண்ணா, எத்தனை ஜெயில இருந்தா எதுவுமே தெரியாம இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பாப்போம் இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. இப்ப அப்படியே அடுத்த சீன் பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவையுமே வந்து அவனோட ஜெயிலுக்குள்ள வந்து கூட்டி வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே ஸ்மித்னு சொன்ன பத்தியில அவன் என்ன சொல்றானா, இங்க பாரு, நான் தான் முதலே உன்னை எச்சரிச்சல, யார்ட்டையும் வாய கொடுக்காத, அமைதியாரு, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஜெயிலு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல, இத்தனைக்கும் உனக்கு குடும்பம் இருக்குது, உன் குடும்பத்தோட நல்லா போய் வாழ பாரு, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நினைச்சுக்கேன், நீ இங்க இருந்து வெளியே போகவே முடியாது, ஆயுள் தண்டனை தான் உனக்கு கொடுப்பாங்க, ஒழுக்கமா இருக்க பாரு, இதுல உன் சண்டையில என்னையும் நீ சேர்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான் ஸ்மித். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து வழி தாங்க முடியாம அவனுமே போய் படுத்துறான். இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா லாரான்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து அவங்க அம்மா வீட்டுல இருந்து இந்த வீடு, டிராக்டரி, இது எல்லாத்தையுமே விற்கிறதுக்குலாம் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாவுமே வந்து சொல்றாங்க, இங்கே பாருமா, கொஞ்ச நாள்ல உன் புருஷன் வந்துருவார்ல, அது வரைக்கும் என்னோட வீட்டில் இரு, நான் என்ன உன்னை என்ன சொல்ல போறேன், உன்னை எதுவும் சொல்ல மாட்டேமா, உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கோ, கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் நீ வந்து உங்க புருஷனோட போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவளுமே அதுக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே வந்து இருந்துடுறா அவங்க வீட்லயே. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க ஒரு ஷாப்பிங் மால்ல வந்து நம்ம போலீஸ்காரன் ஜாக்சன் அதிகாரி அவனுமே வந்து ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கொரியா போலீஸ் வந்து பாத்தீங்களா, அவனுமே வரான், அவன் ஒய்ஃபோட வரான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. மீட் பண்ண இடத்துல அந்த கொரியா போலீஸ்காரனுமே, சாரி இதுதான் சார் என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஜாக்சன் சொன்ன பாத்தீங்களா, அவனுமே சொல்றான், இங்க பாருமா, நல்ல வேலை பாக்குறான், சூப்பரா வேலை பாக்குறான், நல்ல ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான், நல்ல வாழுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கொரியாக்காரனோட மனைவியுமே வந்து கேட்கிறா, சார் உங்க ஒய்ஃப் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லம்மா என் பையன் என் கூட மட்டும் தான் இருக்கான், எங்களுக்கு வந்து விவாகரத்து ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல அதெல்லாம் பரவாயில்லாம நீங்க பாத்து போங்க, நானும் கிளம்பிட்டேன், எனக்கும் டைம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். இப்போ கொரியன் போலீஸ்காரனோட மனைவி இருக்கா பாத்தீங்களா, அவளுமே சொல்றா, பரவாயில்ல, நல்லா பேசுறாரு, நல்ல மனுஷனா இருப்பாரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கொரியா போலீஸ்காரன் சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு தான் தெரியும் அந்த போலீஸ்காரன் எப்படின்ட்டு, இவெல்லாம் மனுஷனே கிடையாது, இவெல்லாம் நல்ல மனுஷன் சொல்றேன்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் அந்த கொரியா போலீஸ்காரனுமே. இப்போ நம்ம ஹீரோ ஸ்மித் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே திரும்பவும் அந்த சண்டை போடுற இடம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டி போறாங்க. அப்படி கூட்டி போகும்போது அந்த கொரியா போலீஸ்காரன் தான் நம்ம ஹீரோவை கூட்டி போறான். அப்படி கூட்டி போகும்போது, இங்க பாரு, உனக்கு தலைக்கு பின்னாடி ஒரு கண்ணு இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு தலையை போட போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாத்து இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவுமே, நீ ஏன் எனக்கு உதவி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதெல்லாம் என்கிட்ட கேட்காத, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ்காரனுமே உள்ள விட்டுறான். இப்போ உள்ள இருந்து இந்த சண்டை போற இடத்துக்கு ஸ்மித் நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. வந்ததுமே இப்போ நான் சாம்சன் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, மீசக்காரன், அவனுமே வந்து உள்ள நின்னுகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவையுமே கூப்பிட்டுட்டு, இங்க பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு, யாரு சொல்றதையும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த மொட்டை இருக்கால, அந்த மொட்டையை பார்த்துட்டு, எதுக்கு நீங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கியாடா, ஏன்டா பஸ்ல வரும்போதும் நீ வந்து அவனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க, நானும் கேட்க தான் செஞ்சேன், பாத்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சாம்சன்மே வந்து கிளம்பிடுறான். இவன் கிளம்பின அடுத்த செகண்ட் அங்க உள்ள ஒரு 2-3 பேர் சேர்ந்து கத்தி எடுத்து அவன் கழுத்திலேயே போட்டு அவனையுமே அடின்னு அடிக்கிறாங்க. மேல இருந்த போலீஸ்காரங்களுமே துப்பாக்கி காமிச்சு மிரட்டினதுமே அந்த ஒரு கத்தியுமே வந்து அங்க உள்ள டாய்லெட்ல போட்டு எல்லாருமே படுத்துறாங்க. இது அங்க உள்ள போலீஸ்காரங்களுமே, சார் டாய்லெட்டுக்குள்ள கத்திய போட்டாங்க சார், நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது சார், இது எல்லாத்துக்கும் காரணம் சாம்சன் தான், அவனை கைது பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த ஆபீசர் ஜாக்சன்மே வந்து மறுக்கிறான். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவனுக்கு எதிராக யாராவது சாட்சி சொன்னா மட்டும்தான் அவனை வந்து கூப்பிட முடியும், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் விடுங்களேன், இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரங்க கண்ணை காமிச்சு மிரட்டும் போது எல்லாருமே கீழே படுத்துருவாங்களே. அப்படி படுத்திருக்கும் போது ஸ்மித்தும் சாம்சனும் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இப்படி தலையை ஆட்டுவாங்க பாத்தீங்களா. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, அடங்கொய்யால நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதானாடான்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மித்தை வந்து அந்த மொட்டையை மிரட்டி இருப்பான். அது மட்டும் இல்லாம ஸ்மித் வந்து பெரிய ஆளுன்னு நம்ம சாம்சனுக்கு தெரியும். இதனாலதான் அந்த மொட்டையனையும் போட்டாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் சாம்சன் தான் பெரிய ஆளுன்னு, ஆனா சாம்சனை விட ஸ்மித் வந்து பெரிய ஆளுன்னு தெரியுது நமக்கு இதுல இருந்து. இப்ப அப்படியே ஜெயிலுக்குள்ள ஸ்மித் நம்ம ஹீரோ இருந்துட்டு வரும்போது நம்ம ஹீரோவுமே ஸ்மித்தோட கையில ஒரு கேலண்டர் மாதிரி ஒண்ணு இருக்குது. அதை பாக்குறான். இது என்ன கேலண்டர்ல பச்சை குத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஓ அதுவா, அது வேற எதுவும் கிடையாது, என்னோட நினைவுகள் தான். ஃபர்ஸ்ட் என்னோட மனைவி, என்னோட குழந்தை, இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. உனக்கு இருந்த மாதிரியே எனக்கும் சந்தோஷமான ஃபேமிலி இருந்தது, ஆனா இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சாகடிச்சிட்டாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுல வந்து பார்க்கும்போது காலு தனியா இடுப்பு தனியா கிடந்தது. பாவம், எனி டைம் நல்லா விளாண்டுகிட்டு இருப்பா மரியா, என்னோட குழந்தை பேரு மரியா, அவ நல்லா விளாண்டுகிட்டு இருப்பா, ஆனா அவ காலை உடைச்சு போட்டாங்க. இந்த மாதிரி நினைவுகளை தான் வந்து கேலண்டரா நான் பச்சை குத்திருக்கேன். அதாவது இந்த இருக்கு பாத்தியா, இது வந்து என்னோட ஒய்ஃபோட திருமணமான விழா. ரெண்டாவது இந்த இருக்கு பாத்தியா, இது என்னோட மரியா, என்னோட குழந்தை வந்து பிறந்த தேதி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நடந்தது, அவன் நடந்த தேதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மரியா வந்து இறந்தா பாத்தியா, அந்த தேதி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் ஓகே. அது கீழே எம்டி பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது என்னது அப்படின்னு கேட்கும்போது, இது என்னோட மனைவியும் குழந்தையும் ரெண்டு பேருமே
பேருமே ஒன்னா சேர்ந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது ஸ்மித்துமே வந்து கேக்குறான், சரி ஓகே இவ்வளவு நீ கேக்குறியே உன் ஒய்ஃபை நீ ஏன் இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நானும் என்னோட ஒய்ஃபும் வந்து எல்லாருமே முன்னேறிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே நல்ல பணக்காரங்களா இருக்காங்க, நம்மளும் கொஞ்சமாவது முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்போம், இப்போ பேபி மட்டும் பெத்துப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் நாங்க வந்து இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ முன்னேறதுக்காக நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்மித்துமே அப்படியே ஒரு ஸ்மைல பண்ணுவான். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே நல்லா தூங்கிடுவான். இவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வீட்டுல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து திருட வந்திருப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனை கூட இவன் அடிச்சிருப்பான். இது எல்லாமே ஞாபகத்துல வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு. இப்ப டப்புன்னு நம்ம ஹீரோ எழுந்திருப்பான் பாத்தீங்களா, எழுந்ததுமே வந்து ஒண்ணுமே புரியாம இருப்பான். அப்ப ஸ்மித்துமே சொல்றாரு, என்னாச்சு பயங்கரமான கனவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா கனவு வந்துருச்சு, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. அப்ப ஸ்மித் டைமே வந்து உன்னோட ஒய்ஃபையும் உன்னோட குழந்தையும் சாகடிச்சாங்களா, அவங்கள நீ எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்பதான் வெளிய வரும் பாருங்க உண்மை எல்லாம். நம்ம ஸ்மித்துமே வந்து சொல்றான், அது எப்படி நான் சும்மா இருப்பனா, எவன் கண்டுபிடிச்சானோ அவன் சொந்தக்காரன்ல இருந்து அவங்க வீட்டு குழந்தை வரைக்கும் அவங்கள தவிர்த்துட்டு சுத்தி உள்ளவங்களை எல்லாத்தையுமே சாகடிச்சேன், கொடூரமா சாகடிச்சேன், அவன் மனசுல ஆழமா பதிர அளவுக்கு அவன் கண்ணு முன்னாடி சாகடிச்சேன், ஒருத்தனை கூட உள்ள சொந்தக்காரன்ல இருந்து எல்லாத்தையும் கருவையே அழிச்சேன், அதுக்கப்புறமா அவங்களையும் வலிக்க துடிக்க சாகடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டே போயிடுறான், ஏடா இவ்வளவு பெரிய கொலையாளியா அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிடுறான். அப்ப ஸ்மித்துமே சொல்றான், இங்க பாரு நான் 1617 கொலை பண்ணிருக்கேன் வெளியையும் உள்ளேயும், அதனால நான் சொல்றேன் இவங்க எல்லாருமே உன்னை தூண்டி விடுவாங்க, அதனால நீ இங்க கொலை பண்ணாத, உனக்கு வெளியே தனி ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்குது, உன் ஃபேமிலியோட நீ வாழு, நல்லா சந்தோஷமா இரு, இவங்க சொல்றதுக்கு நீ அடி பண்ணியாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப இப்படி அடுத்ததா லாராவுமே வந்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அவளுமே வந்திருக்கா. இப்ப இப்படி இவங்க 2 பேருமே வந்து போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே கேக்குறான், இங்க பாரு நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே வித்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எவ்வளவு $425 தானே நீ வித்திருப்ப அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நானும் $425 விக்கல, $380 தான் வித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ்வளவு பொருளையும் $380 தான் வித்தியா, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வேல்யூ தெரியாதா, காசை பத்தி வேல்யூ தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி திட்டுறான். அப்ப அவளுமே ரொம்பவுமே வெறியாயி, இங்க பாரு உள்ள உட்காந்துக்கிட்டே நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காத, வெளியே வந்து சர்வே பண்ணி பாரு, அப்பதான் தெரியும், அவன் வளர்ந்துட்டான், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும், இது போக வீட்டு வாடகை அது இதுன்னு கொடுக்கணும், எவ்வளவு நாள் தான் எங்க அம்மா வீட்லயே நான் இருக்க முடியும், எனக்குன்னு செலவுன்னு ஒண்ணு இருக்கணும்ல, அவனுக்கு எல்லாத்தையும் நான் தானே பார்க்க முடியும், அம்மாட்டையா வாங்கி கொடுக்க முடியும், ஏன் நீ உள்ள உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரி கோவப்படாதமா, வெளியே நடக்கிறது எனக்கு தான் எதுவும் தெரியல, சாரி நான் தான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்ட்டு அவனுமே சொல்றான் நம்ம ஹீரோ. ஆனா லாராவுமே டென்ஷன்ல வந்து எழுந்தே போயிடுறா. இவனுமே கத்துறான், இங்க பாரு நான் சொல்றத ஒரு செகண்ட் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவளுமே வந்து எழுந்து போயிடுறா. இப்ப அப்படி அடுத்த நாள் அந்த சண்டை போடுற இடத்துக்கு ஸ்மித் நம்ம ஹீரோ இவங்க 2 பேருமே வராங்க. அப்ப ஸ்மித்துமே வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாரு இந்த இடத்துல எப்படி சர்வே பண்ணணுங்கிறத மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ, காலையில எழுந்தா இந்த இடத்துக்கு வந்தா சண்டை போடக்கூடாது, அப்படியே சண்டை போட்டாலும் நம்ம அடிதான் வாங்கணும், 2வது இந்த இடத்துக்கு வந்தா எக்ஸசைஸ் பண்ணிட்டு மூடின்னு உள்ள போகணும், அப்படி இல்லனா கேஸ் மேல கேஸ போட்டு ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க நமக்கு, அதனால இவங்க நம்மள தூண்டி விட்டுட்டு இருக்காங்க, அதனால பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சொன்ன அடுத்த செகண்ட்ல நம்ம ஹீரோவை திரும்ப ஒருத்தர் அடிக்க வரான். ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பான், அவனை போட்டு பொலன்னு பொலந்துடுறான். இப்ப அந்த போலீஸ்காரன் ஜாக்சன் சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தா சுத்தமா பிடிக்கல, ஏன்னா இவன் நடுநிலையில தான் இருக்கா, யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கான் நம்ம ஹீரோ. அது பிடிக்காம உண்மையான கண்ணை வச்சு சுட்டுறான். அப்ப அந்த போலீஸ்காரனுமே, இங்க பாருங்க அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த மொட்டையனை வந்து கத்திய வச்சு குத்துனான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனையுமே உட்கார வச்சு, இங்க பாரு யாரு வந்து பஸ்ல அவனை கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி உண்மையை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த முட்டையன் வாயே திறக்க மாட்டான், அமைதியா தான் இருக்கான். சரி இவன்ட்ட விசாரிக்கிறது ஒண்ணுத்துக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே படுத்த படகையா கிடக்கான். அவன்கிட்ட போயிட்டு, இங்க பாரு அந்த பஸ்ல யாரு அவனை கொன்னா உண்மையை சொல்லலன்னு நினைச்சுக்கேன், இந்த வச்சிருக்கேன் பாத்தியா கரண்ட், இதை வச்சு உனக்கு கரண்ட் கொடுத்து இங்கே சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கரண்ட் கம்பின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை எடுத்து அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே கொண்டு போயிடறான். இதை பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோவுமே வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆமா சாம்சன் தான் கொன்னா, நான் இதை சொன்னா என்ன சாகடிச்சிருவான், அதனாலதான் நான் சொல்ல மாட்டேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க, அதனாலதான் இத்தனை நாள் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே பயப்படாத நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ்காரனுமே போயிடுறான். இப்ப அப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா சாம்சன் நம்ம ஹீரோ இவங்க 2 பேருமே கோர்ட்ல இருக்காங்க. அப்போ அங்க உள்ள ஜட்ஜி என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க பாரு ஏன் இவ்வளவு நாள் வந்து சாம்சன் தான் கொன்னான்ட்டு உண்மையை சொல்லல, இவங்களுக்கு நீயும் உடந்தையா தானே இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 3 வருஷம் சேர்த்து 6 வருஷமா தண்டனை கொடுத்துறாப்ல. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவனோட ஒய்ஃப் அவனோட மகன் மைக்கேல் இவங்க 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை வந்து ஜெயிலுக்கும் கூட்டி போயிடுறாங்க. இப்ப லாரான்னு சொன்ன பாத்தீங்களா, லாராவோட அம்மாவுமே சொல்றாங்க, இங்க பாரு அவனை டைவர்ஸ் பண்ணிரு, இதுக்கப்புறம் நீ தனியாவே வாழணும்னா அது வந்து முடியாது, நானும் இப்படிதான் இருந்தேன், சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம், உன்னை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன், 21 வயசுல உங்க அப்பா செத்து போயிட்டாப்ல, ஆனா இப்ப வரைக்கும் நான் இப்படி தனியா தான் இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்காம, ஆனா நீ அப்படி இருக்காத, யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவங்க அம்மா சொல்ற மாதிரியே லாராவுமே வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி நம்ம ஹீரோவுக்குமே அனுப்பி விட்டுறா. அந்த லெட்டரை படிச்ச நம்ம ஹீரோவுமே ரொம்பவே அழுகுறான், கஷ்டப்படுறான், என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கான்.
இருக்கான். இதை பார்த்து வெறி கொண்ட நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, நமக்கு யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி அந்த சண்டை போற இடத்துக்கு போறான். வெறித்தனமா அடிக்கிறான், பயங்கரமா அடிக்கிறான், அடிச்சு பொளக்குறான், பொலன்னு பொளக்குறான். இதை பார்த்து நம்ம ஸ்மித்துமே மிரண்டுறான். ஏன்னா நம்ம ஸ்மித்தும் இதே நிலைமையில தான் இருந்தா அவனுக்கு தெரியும். அடுத்ததா அப்படியே நம்ம ஸ்மித்தை பாக்குறதுக்காண்டி நம்ம ஸ்மித்தோட ஃப்ரெண்டுமே ஒருத்தன் வந்திருக்கான். இவன் பேர் கார்டன், அதாவது ஆல்ரெடி சொல்லிருப்பேன்ல அவன் தான். இப்ப அவனுமே வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்மித்து கூட பேசிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்குது ஜெயிலுக்குள்ள, எப்படி உன்னால ஜெயில விட்டு வெளியே வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பா என்னால வெளியே வர முடியாது, நான் தான் எவ்வளவு கொலை பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு தான் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கிறது உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் கேட்கற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு வெளியே வா நண்பா, என் கூட இரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், வெளியே வேறு ஒரு உலகம் இருக்குது வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு மனைவியும் இல்ல, என்னோட குழந்தையும் இல்ல, அப்புறம் நான் வெளியே வந்து ஏன் சந்தோஷமா இருக்க போறேன், எதுக்கு இருக்கணும், ஏன்னா இங்கேயே செத்தாலும் சந்தோஷமா சாகுறேன், இதை பத்தி பேசாத நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஜாக்சன் சொன்ன பாத்தீங்களா, அவனுக்குமே போன் வருது, சார் வேமா ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்ட்டு. இவன் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா இவனோட மகன் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவனுக்குமே பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, அந்த இதுல கை காலெல்லாம் போயிருக்குது, பயங்கரமா அடிபட்டு இருக்குது. இப்போ அவனுமே பார்த்துட்டு மவனே என்னடா ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு என்கிட்ட சொல்றான், நான் அப்பா இருக்கேன்டா, நான் இங்கே வெளியே வெயிட் பண்றேன்னா சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுமே எதுவுமே பேசவே மாட்டான், அமைதியாக தான் இருக்கான். அப்ப அங்க உள்ள டாக்டருமே இங்க பாருங்க நாங்க அறுவை சிகிச்சை பண்றதுக்கு வந்து கூட்டி போறோம், நீங்க வெளியவே நில்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவுமே அதுக்கு ஜாக்சனுமே டே மவனே நான் வெளியவே நிக்கிறேன், நீ வரும்போது நான் வெளியே தான் நிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அங்கே ஒருத்தி நிற்கிறா பார்த்தீங்களா, அவட்டையுமே வந்து அந்த ஜாக்சன் வந்து கேட்கும்போது இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். எப்படின்னு தெரியல, ரொம்பவுமே வேகமாக வந்து தான் ஒரு கார் இடிச்சிச்சு, அவங்ககிட்ட பேசுனா அவங்க மத போக்கருங்களை மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க, மற்றபடி எதுவும் அவங்க பேசுறது புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த போலீஸ்காரனுக்குமே ஒரு டவுட் வந்துருது, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை வந்து இவங்க பேசுறதுனால ஜாக்சனுமே விறுவிறுன்னு போயிட்டு அந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அவனையுமே போய் பார்க்குறான். அவன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்மித்தோட ஃப்ரெண்டு தான். இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இது ஏதோ சூழ்ச்சியா இருக்குமோ, அதாவது நம்ம ஸ்மித் மூலியமா இவன் மகனை கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். சரி பாப்போம், நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். இப்போ இவனுமே படுத்திருக்கும் போது அந்த ஒரு ஜாக்சன் போலீஸ்காரனுமே வந்து கேட்கறான், எதுக்காக நீ ஆக்சிடென்ட் பண்ண, உன்னால பிரேக் கூட பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல சத்தியமா நான் வேணுக்குனே பண்ணல, எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு அந்த இடத்துல, அதனால என்னால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் ஏத்திட்டேன் தெரியாதனமா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க பையனுக்கு எதுவும் ஆகல, நல்லா தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் நல்லா தான் இருக்கான், நீ தான் இதுக்கப்புறம் இருக்க போறது கிடையாது, உன்னோட குடும்பத்தை எல்லாத்தையுமே அழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் போலீஸ்காரன். அதுக்கு கார்டன் நம்ம ஸ்மித்தோட ஃப்ரெண்டுமே கொஞ்சம் வருத்தப்படுறாரு. சரி ஓகே நீ பண்ணா பண்ணிக்கோங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே மட்டும் வருத்தப்பட்டு இருக்காரு. இப்போ இந்த ஜாக்சன் சொன்ன பாத்தீங்களா, இவன் சும்மா இருப்பானா, வெளியே போயிட்டு கதறி அழுகிறான் வண்டி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. இப்படி இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ள பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பயங்கரமா பில்டு பண்ணிட்டு இருக்கான் அவனோட உடம்ப. இன்னொரு சைடு லாரா இன்னொரு கல்யாணம் முடிக்கிறதுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி தனி வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவோட மகன் மைக்கேல்னு சொல்லி பாத்தீங்களா, அவனுமே வந்து லாராவை பார்த்துட்டு என்னம்மா அப்பா ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு போறீங்க, அப்பா ட்ரெஸ்ஸும் எடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு லாராவுமே வந்துட்டு இங்க பாருப்பா, அப்பா வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம கூட வந்தாரு, இதுக்கப்புறம் அப்பா வந்து நம்ம கூட வரமாட்டாரு, நம்ம தான் வந்து தனியா வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மைக்கேலுமே சரி ஓகேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு லாராவும் லாராவோட அம்மாவும் இன்னொரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் என்ன பண்றானா, அப்பாவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எட்டு வந்துடுறான் கையோட. அம்மா அப்பாவோட ட்ரெஸ்ஸை நம்ம எட்டு போலாமா, அப்பா வருவாருமா, அப்பாலாம் எங்கும் போக மாட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. அதாவது நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அப்பாங்கிற ஒருத்தவங்க இருக்கணும், அம்மா அன்பை கொடுத்தாங்கன்னா அப்பா வந்து தைரியத்தை கொடுப்பாரு, இதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. அந்த ஒரு பாசம் தான் வந்து இந்த குட்டி பையனையுமே வந்து தூண்டிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த செகண்ட் லாரா என்ன பண்றானா, உடனே வந்து அந்த ஒரு ஜெயிலுக்குமே கால் பண்றா. கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கிட்டயுமே சொல்றா, இங்க பாருங்க நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் எங்கேயும் போகல, உங்களுக்காண்டி இன்னும் 10 வருஷமா இருந்தாலும் நான் வெயிட் பண்றேன், என்னதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட தான் நான் வாழுவேன், உங்களோட பையன் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க வேமா வாங்க, தைரியத்தோட இருக்க, நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா, தைரியத்தோட சொல்றா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு சும்மாவா இருப்பான், ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கான். விறுவிறுன்னு உள்ள வந்துட்டு ஸ்மித் டைமே வந்து சந்தோஷத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்மித்துமே சொல்றான், இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணாத, இதை தாண்டி உனக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குது, அதை போயிட்டு நீ சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மித் சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரன் ஜாக்சன் சும்மா இருப்பானா, அவன் மகன் வேற வந்து இப்படி ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணங்கிறது இவங்க மேல ஒரு டவுட்டாவே இருக்குது. அதனால இந்த ஜாக்சனுக்கு நம்ம ஹீரோவுக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனால நம்ம ஹீரோ இருக்கிற ஜெயில்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துக்கே வந்துட்டு இங்க பாரு போர்ட்டர், நாளைக்கு ஒரு ஃபைட் இருக்குது, நாளைக்கு அதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற காட்சியை வந்து நான் கண்டிப்பா கொடுக்குறேன், நாளைக்கு அந்த இதுல நான் கலந்து கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இந்த போலீஸ்காரனுக்கு ஒன்னும் புரியலன்னா டப்புன்னு ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவனுக்கும். இப்போ நம்ம ஹீரோவுமே சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணி, இங்க பாருங்க நான் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கால் பேசியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கால்ல இந்த விஷயத்தை மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோ வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பான்.
அந்த சீனையே இப்பதான் காமிக்கிறாங்க. சரி, அன்னைக்கே நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீ இப்ப கால் பண்றப்ப நான் கிளியரா சொல்றேன் கேளு. நான் உள்ளே இருந்தேன்னா இன்னும் 3 வருஷம்ட்டு ஆயுள் தண்டனைக்கு தான் போகும். ஏன்னா உள்ள அப்படி ஒரு சூழ்நிலை, இதை வந்து சொல்ல முடியாது. அதனால நான் சொல்றத கேளு, நான் சொல்ற அட்ரஸுக்கு வந்து நீ போ. அங்க கார்டன் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லு. அவரு வந்து என்ன வெளியே கொண்டு வருவாரு. அது மட்டும் கிடையாது, கார்டன் என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல, ஆனா அவர் பண்ண போற விஷயத்துல என்ன கொல்ல கூட செய்வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 8 மணிக்குள்ள என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி இவனும் பண்ணிக்கிட்டே வரா. இப்ப அப்படியே 457 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவை போட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பொழந்திருப்பான் பாத்தீங்களா, அவனை தான் காமிக்கிறாங்க. நல்லா தடிமாடு கணட்டா நிக்கிறா. இவன் கூட தான் இப்ப நம்ம ஹீரோ வந்து சண்டை போட போனோம். இப்ப நம்ம ஹீரோவையும் வந்து சண்டை போடுற இடத்துக்கு வந்து கூட்டி போறாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேத்துக்குமே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோவை போட்டு போலன்னு பொழக்கிறான் அந்த தடிமாட்டு பையன். அட்டி பயங்கரமா அடிக்கிறான், ஒவ்வொரு அடியும் தரமா விழுகுது. இப்ப எப்படியாவது நம்ம ஹீரோவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஸ்மித்துமே வந்து அவன் கண்ணாடியில ஒரு கத்தி மாதிரி ஒரு பிளேடு மாதிரி ஒண்ணு இருக்குது, அதையுமே எடுத்து எப்படியாவது குடுக்கலாம்னு முயற்சிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? 10 அடி வாங்கினாலும் அந்த 10 அடிக்கு அப்புறம் இன்னும் 20 அடி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற ரகமா இவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமா அடிக்கிறான். வெறி கொண்டு போட்டு முட்டுன்னு தலையை வச்சு தரையிலேயே முட்டை வைக்கிறான். ஏன்னா தலையை முட்டை வச்சதுல அடிச்ச அடியில அவன் மயக்கமே போட்டுட்டான். இப்ப அவனுக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கிற கோவத்துல மேல நிக்கிற ஜாக்சனை பார்த்து என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஜாக்சன் சும்மா இருப்பானா? அவன் கையில ஒரிஜினல் கண்ணை வச்சு சுடுறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா அந்த நேரத்துல நீ என்ன தாண்டி தாண்டா என் நண்பனை சுடணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மித் வந்து முன்னாடி நிப்பாரு. அதெல்லாம் ஒரு பயங்கரமான சீனா இருக்கும். அவர் மட்டும் இல்லாம சாம்சன் இவங்கள மாதிரி எல்லாருமே வந்து நமக்கு உறுதுணையா நிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்டனும் நம்ம ஹீரோவோட மனைவி இவங்க 2 பேருமே வந்து இந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற விஷயத்தை சிபிஐ வந்து எடுத்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சிபிஐ தேடி போனோம்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும்ல ஜெயிலுக்குள்ள நடக்கிறது அப்படின்னு கேட்பீங்க நீங்க. அதுக்கு தான் இதுக்கப்புறம் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம ஹீரோவையும் ஸ்மித்தையும் தவிர எல்லாருமே வந்து ஜெயிலுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஸ்மித்தும் மட்டும் தான் அந்த சண்டை போடுற இடத்துல வந்து படுத்திருக்காங்க. இப்ப இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் ஜன்னல் கிட்ட ரெடியா கண்ணை வச்சிருக்கான். அதுல நம்ம ஜாக்சன் சொன்னேன் பாத்தீங்களா, அவன் மட்டும் உள்ள போறான். எதுக்கு போறான்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேத்தையுமே கொல்லதான். இப்ப இவனுமே பையா உள்ள போய்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தனுமே மேல இருந்து கண்ணை வச்சிருக்கான். எதுக்கு மேல இருந்து கண்ணை வச்சிருக்கானா, சப்போஸ் நம்ம ஹீரோவும் ஸ்மித்தும் ஆபீசர் ஜாக்சனை வந்து ஏதாச்சும் பண்ணிட்டா இவங்க வந்து அவங்க 2 பேத்தையும் சுடுறதுக்கு தான். இப்ப ஜாக்சனுமே பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது அந்த கொரியாக்காரன் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அடங்கொய்யால உங்ககிட்டயாடா வேலை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள கேமராவை ஆன் பண்ணி விட்டுறான் இவன். இப்ப ஆன் பண்ணி விட்டதும் நம்ம ஜாக்சன் என்ன பண்ணாலும் அங்க எவிடன்ஸ் வந்து வந்துரும். ஜாக்சனுமே உள்ள போயிட்டு நீங்க தானே என்னோட பையனை வந்து ஆளு வச்சு ஆக்சிடென்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மேல உட்காந்து அவனோட கழுத்திலே குத்தலான்னு பாக்குறான். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஸ்மித் அவனோட கண்ணாடியில இருந்து ஒரு கத்தி எடுத்துருப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கத்தி எடுத்து அவன் காலிலே ஒரு குத்துறான். குத்துன அடுத்த செகண்ட் நம்ம ஸ்மித்தையுமே வந்து மேல இருந்து ஒரு புல்லட்ல வச்சு டப்புன்னு சுடுவான் பாருங்க. அதே நேரத்துல அந்த ஜாக்சனுமே வந்து சரி ஃபர்ஸ்ட் இவனை போடுவோன்ட்டு நம்ம ஸ்மித்தை குத்த வருவான். ஆனா ஸ்மித் கையில இருந்த கத்தியை வச்சு ஜாக்சனோட கழுத்திலே ஒரே போடா போட்டு அந்த இடத்துல ஜாக்சனை சாகடிச்சிருவான். ஆனா மேல இருந்த போலீஸ்காரனுமே நம்ம ஸ்மித்தோட நெஞ்சில திரும்பவும் ஒரு புல்லட்டை டப்புன்னு இறக்குவான். இப்ப நம்ம ஹீரோ பயந்து போய் கையை 2ஐயும் மேல தூக்கிட்டு செவத்தோரம் ஒட்டிக்கிட்டு நிக்கும் போது ஸ்மித்மே நம்ம ஹீரோ கிட்ட ஒன்னு சொல்ல வருவான். ஆனா அதே நேரத்துல அவனுமே செத்து போயிருவான். நமக்குலாம் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகும். ஸ்மித் ஏன்டா செத்து போனாங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. இப்போ இப்படி சூழ்நிலை இருக்கும்போது அந்த கொரியாக்காரன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒரு போலீஸ்காரனுமே வந்து அந்த ஜெயிலோட அலாரத்தை வந்து ஆன் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோவை வெளியெடுக்கிறதுக்கு இந்த கேமராவோட எவிடன்ஸ் மட்டுமே போதுமே, இதுதான் இவங்களோட பிளான். இப்போ இந்த கார்டன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதாவது நம்ம ஸ்மித்தோட ஃப்ரெண்டு கார்டனுக்குமே வந்து நிறைய பெரிய பெரிய ஆபீசர்லாம் தெரியும் போல. சிபிஐக்கு போயிட்டு இப்போ இந்த ஜெயில நடந்த எவிடன்ஸா இருக்கட்டும் இது எல்லா டீடைல்ஸுமே வந்து கொடுத்துறாரு. இத பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இத பார்த்த சிபிஐயுமே கண்டிப்பா 3 மாசத்துல நீங்க சொன்ன ஆளு வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு சிபிஐ ஆபீசருமே வந்து வெளியே போயிட்டு நம்ம ஹீரோவோட மனைவிட்ட இங்க பாருங்க உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவும் ஆகாது, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா 3 மாசத்துல வெளியே வந்துருவாங்க, அப்படி இல்லனா 3 மாசத்துக்கு உள்ளேயும் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத பார்த்த நம்ம லாராக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணி ரொம்பவுமே அழுகுறான். ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க, அது இதுதான். ஆனா இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிபிஐ ஆபீசருக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல வந்து ஆபீசர் ஜெயில்ல வந்து ஜாக்சன் வந்து இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போனது இல்லாம 2 கைதியில வந்து ஒரு கைதி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோனிக்கு ஆனந்த கண்ணீர் வந்த கண்ணுல திரும்பவும் சோக கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்ணீர் தான். ரொம்பவுமே அழுக ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த ஆபீசர் இறந்து போனவங்களோட நேம் வந்து ஸ்மித் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயி போயிருது. ஆனா இவ்வளவு நாள் நண்பனா இருந்த கார்டனுக்கு ரொம்பவுமே கண் கலங்கி போயிருது. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு உண்மையான நண்பனுக்கு தான் வந்து ஸ்மித் உயிரை கொடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த சிபிஐ ஆபீசரா இருக்கட்டும் கார்டனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு கார்டனுமே நம்ம ஹீரோவை பாக்குறான். பார்த்ததுமே இங்க பாரு உனக்கு ஒண்ணும் கிடையாது, நீ வந்து இன்னைக்கே வெளியே வந்துருவ, நான் ஸ்மித்தோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
சொல்றான், ஸ்மித்தோட ஃப்ரெண்டா அவர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அவருமே சொல்றாரு, சேச்சா அதெல்லாம் சொல்லாத, என் நண்பனுக்கு தான் நான் உதவி பண்ணேன், என் ஃபேமிலியோட இருந்ததை விட என் நண்பனோட இருந்தது அதிகம், 20 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் நாங்க, ஆனா என் நண்பன் இப்போ இந்த இடத்துல இல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அப்படியே பையன் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், இங்க பாருங்க அவர் இந்த சாகிறதுக்கு தான் ஆசைப்பட்டாரு, அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் போயிருக்காரு, அதனால நீங்க சந்தோஷப்படுங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே ஒரு ஸ்மைல போட்டு காரிடருமே அப்படியே பையன் நடந்து வெளியே போயிருவாரு. இப்ப நம்ம ஹீரோ கையிலுமே ஒரு லெட்டர் இருக்கும். இந்த லெட்டர் வந்து நம்ம ஹீரோக்காக ஸ்மித் வந்து எழுதி வச்சுட்டு போனது. அதையுமே அப்படியே பையன் அப்படியே ரீட் பண்றது அப்படியே பேக்ரவுண்ட்ல காமிப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே வெளியே போயிட்டு அவனோட பையன் மைக்கேலா இருக்கட்டும் அவனோட ஒய்ஃபையும் பார்த்துட்டு அப்படியே நிப்பான் பாத்தீங்களா, இவனை தேடி அவனோட பையன் மைக்கேல் அப்படியே ரொம்பவே சந்தோஷமா ஓடி வருவான். இதை பார்த்தா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எப்பா சாமி எப்படியோ ஒரு வழியா அவனோட ஒய்ஃபோட சேர்ந்துட்டான்டா, போதுண்டா இதுவே போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. அப்படியே இந்த படத்தை அப்படியே வேற ரகமா முடிக்கிறாங்க. இந்த படத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, நல்ல இடமோ கெட்ட இடமோ நல்ல நண்பன் இருந்தா போதுங்கிறதா இதுல இருந்து தெரியுது. உங்க எல்லாருக்கும் இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி படம் நிறைய படம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.